இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஒரு ஃபுட் ஆப் எப்படி டெவலப் பண்ணுறது, அதை எப்படி ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸாக மாற்றுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதை எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டெப்ளாய்மெண்ட்னா என்னன்னா, அது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸோட லாஸ்ட் ஸ்டேஜ். இது நம்ம டெவலப் பண்ண கோடை யூசர் யூஸ் பண்ண முடிகிற மாதிரி சர்வரில் இல்லைனா க்ளவுடில் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கீங்க, அதை இன்டர்நெட்டில் லைவ் பண்ணுறதுக்கு நம்ம சர்வரில் ஹோஸ்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸை தான் டெப்ளாய்மெண்ட் சொல்கிறோம். டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் யூஸ்வலி 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். பில்டு, கோடை கம்பைல் பண்ணுறது. செகண்ட், டெஸ்ட், எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது. தேர்டு, ரிலீஸ் அண்ட் டெப்ளாய், அப்ளிகேஷனை சர்வரில் அப்லோட் பண்ணுறது. இப்படி டெப்ளாய்மெண்ட் மூலமாக ப்ராஜெக்டை ரியல் யூசர் கிட்ட கொண்டு போகலாம். இப்போ நம்ம ஒரு வெப் ஆப்பை எப்படி லைவாக டெப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு அதுக்கு விஷுவல் ஸ்டுடியோவில் அப்ளிகேஷன்ஸை நம்ம ரன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெப்ளாய் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட கிட்ஹப் அக்கௌண்ட்டில் சைன் அப் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிடுங்க. ஓகே, பண்ணதுக்கப்புறம் அதில் நியூ ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணுங்கள். இந்த ரெபாசிட்டரியில் தான் உங்கள் ஃபைல்ஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறீங்க. ரெபாசிட்டரி அப்படிங்கிறது ஸ்பேஸ். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனோட பேர் ஃபுட் அப்ளிகேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்னோட ரெபாசிட்டரி பேர் ஃபுட் அப்ளிகேஷன். ஓகே, நியூன்னு கூட கொடுத்துக்கலாம். பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி ஃபுட் அப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அதனால நியூ ஃபைல்ஸாக க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோட ரெபாசிட்டரி க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த ரெபாசிட்டரிக்குள்ளே தான் நம்ம ஃபைல்ஸாக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்லோடிங் த எக்ஸிஸ்டிங் ஃபைல். இந்த ஃபைல்ஸ்குள்ள நம்மளோட அப்ளிகேஷன் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க அப்ளிகேஷன் foodapp.html அண்ட் style.css அதோட அவுட்புட்ஸ் தான் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு ப்ராஜெக்டை அப்லோட் பண்ணுறப்ப லைவ் லிங்க்கு கிரியேட் பண்ணுறப்ப நம்ம அப்படியே இந்த foodapp.htmlனு அனுப்பக்கூடாது. ஸோ நம்ம அதை என்னவா நான் மாற்றிருக்கேன்னா, அதை நான் காப்பி பண்ணி டாஸ்க்குன்ற ஃபோல்டருக்குள்ளே போட்டு அந்த ஃபைலோட foodapp.html இண்டெக்ஸாக மாற்றிருக்கேன். இப்போ இந்த 2 ஃபைலை தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் லைவ் லிங்க் கிரியேட் பண்ணுறப்ப உங்கள் ஃபைல் நேமை இண்டெக்ஸாக மாற்றிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், கமிட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் கமிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு பேஜஸில் போயிட்டு டெப்ளாய் ஃப்ரம் பிரான்ச்சில் இங்கே மெயின் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் டெப்ளாய் ஆயிரும். ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு லைவ் லிங்க் கிடச்சிரும். ஓகே, சப்போஸ் ஓகே மேம், நான் இப்போ டேரக்டாகவே சப்போஸ் எனக்கு foodapp.html டேரக்டாகவே நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடக்கும்? அதாவது நம்ம எங்கே வச்சுருக்கோம், நம்மளோட வீடியோ அப்படிங்கிறதுல ஃபுட் ஆப் இருக்குல்லையே, இதை டேரெக்டாகவே நான் அப்லோட் பண்ணால் என்ன நடக்கும்னா, நீங்கள் லைவ் லிங்க்கு உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் லைவ் லிங்க்கு கிடச்சதுக்கப்புறம் அந்த foodapp.htmlனு லைவ் லிங்க்லேயே நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது மாதிரி பண்ண வேண்டாம் தான் நம்ம எப்பயுமே ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறப்ப இண்டெக்ஸாக மாற்றி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் லிங்க்ஸ் கிடச்சிரும். இதில் விசிட் சைட் கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ப்ரொடக்டட் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இதில் அன்சேஃப் சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் லிங்க் கிரியேட் ஆனது கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லிங்க்கை ஓகே, இந்த லிங்க்கை இப்போ நான் ஒரு நோட் பேடில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் உங்களோட லைவ் லிங்க். ஓகே, இந்த லைவ் லிங்க்கை நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இந்த லைவ் லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணது லோக்கல் ஹோஸ்ட் லிங்க்கு. இப்போ நம்ம கொடுக்குறது லைவ் லிங்க். இந்த லைவ் லிங்க்கை யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வர்றப்ப சேஃப் ப்ரௌசர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். இல்லைனா ப்ரொடக்டடை ரிமூவ் பண்ணி விடுங்க. ஓகே, நான் இதை இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த அப்ளிகேஷன்ஸை நம்மளோட அதர் ப்ரௌசர்ஸ்லேயே எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். டேஞ்சர் சைட் அப்படின்னு வரப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அன்சேஃப் சைட்டில் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ். இதில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு வேளை ஓகே நீங்கள் வேறு ஃபைல் நேமில் அப்லோட் பண்ணால் என்ன பண்ணுறது, அதுவுமே நான் இப்போ பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதே போல் நம்ம ரெபாசிட்டரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு ரெபாசிட்டரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு புது ரெபாசிட்டரி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நியூ ரெபாசிட்டரி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரெபாசிட்டரியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுட் நியூ அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ரெபாசிட்டரி. சப்போஸ் நான் ஃபைல் நேம்லேயே அப்லோட் பண்ணால் என்ன ஆகுறது? ஸோ அப்லோடிங் த எக்ஸிஸ்டிங் ஃபைலில் சூஸ் ஃபைலில் நான் டாஸ்கில் இல்லாமல் ஃபுட் ஆப்பையும் ஸ்டைலையும் ஓப்பன் பண்ணுறேன். டைரெக்டாக இண்டெக்ஸாக மாற்றாமல் கமிட் பண்ணால் என்ன நடக்கும்?
கமிட் ஆயிடும். சேம் ப்ரொசீஜர். செட்டிங்ஸில் போகணும். ஓகே, பேஜஸில் டெப்ளாய் ஃப்ரம் பிரான்ச்சில் மெயின் பிரான்ச்சை செலக்ட் பண்ணுங்கள், சேவ் கொடுங்க. ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து லைவ் லிங்க் கிரியேட் ஆயிரும். பட் லைவ் லிங்க் வந்து நமக்கு டைரெக்டாக கிடைக்காது. நம்ம தான் அதில் ஃபைலோட நேம்ஸை வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் ரெஃப்ரெஷ் அண்ட் செக். எங்கே செக் பண்ணணும்னா பேஜஸில் தான் செக் பண்ணணும். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப நமக்கு லைவ் லிங்க் வந்து இன்னும் க்ரியேட் ஆகலை. ஓகே, இந்த சேம் ஃபைல், அதாவது சேம் ஃபைல்ஸே நமக்கு அப்லோட் ஆகும். ஓகே, நம்ம இப்போ செக் பண்ணலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ரௌசரில். எஸ், லைவ் லிங்க்கு கிடச்சிருச்சு. பட் விசிட் சைட் கொடுத்தீங்கன்னா சேம் லைக் அன்சேஃப் மொமெண்ட்டில் நமக்கு 404 எரர் வந்து நமக்கு வருது. 404 எரரில் வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும்னா இந்த இடத்துல 1 மினிட், இந்த இடத்துல ஃபுட் நியூ இருக்கு இல்லையா, இது பக்கத்தில் உங்களோட ஃபைல் நேம் என்ன, ஃபுட் ஆப் .html, அதை நீங்கள் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணுனாதான் உங்களுக்கு லைவ் லிங்க் கிடைக்கும். இது அனதர் வே. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக அந்த ஃபைலை அப்லோட் பண்ணுறப்ப இந்த மாதிரி அந்த ஃபைலோட நேமை லாஸ்ட்டாக கொடுத்தாதான் உங்களுக்கு லைவ் லிங்க் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 வேஸில் வந்து நம்ம லைவ் லிங்க் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இம்பார்ட்டண்டான டெக் வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரீசெண்டாக போஸ்ட் பண்ண வீடியோஸ்ல இருந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி மொபைல் ரெஸ்பான்சிவாக ஆப்டிமைஸ் பண்ணணும் அண்ட் டெப்ளாய் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஏஐ இன்டகிரேட்டட் கோடிங் கோர்சஸ் பற்றி என்கொயர் பண்ணுறதுக்கு லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைனா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.